வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக வரும் 7ஆம் தேதி ஆலோசனை. தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வர இருப்பதாக ராஜேஷ் லக்கானி தகவல். முதல்வர் ஜெயலலிதாவுடன் 6 கட்சித் தலைவர்கள் சந்திப்பு. பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தமாக சேருமா? ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறுப்பு. திரிணாமுல் ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் முன்னேற்றமில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னையில் வரும் 7ஆம் தேதி தமிழக அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார குறுந்தகட்டை ராஜேஷ் லக்கானி வெளியிட்டார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஓட்டு போடு என்ற பிரச்சார பாடல் இதில் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி, வரும் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். வரும் 7ஆம் தேதி சென்னையில் ஆய்வு மேற்கொள்ளும் தேர்தல் ஆணையர் அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் லக்கானி குறிப்பிட்டார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி வராங்க. 6ஆம் தேதி இங்கே வந்துட்டு பாண்டிச்சேரி போகிறாங்க. அப்போ 7ஆம் தேதி மத்தியானம் இங்கே வந்துட்டு முதல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங் 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்கு. அப்போ 8ஆம் தேதி கலெக்டர்ஸ் எஸ்பியோட மீட்டிங். அதுக்கப்புறம் மற்ற எல்லாரோட மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க. அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதாவை அவருடைய போயஸ் தோட்ட இல்லத்தில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் நா. சேதுராமன், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி உள்பட 6 கட்சி தலைவர்கள் சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய பிற கட்சிகளுடன் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதி 7 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 6 கட்சியின் தலைவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள். அதில் குறிப்பாக மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் நா. சேதுராமன், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிம் அன்சாரி, புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், அதேபோல தமிழக மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பாத்திமா ஆகியோர் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அம்மா அவர்கள் சரியான நேரத்திலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றோம். வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில், சட்டமன்றத்துடைய தேர்தல் வாக்குறுதியில் சமுதாயத்துக்கு வேண்டியதை அவர்கள் செய்வார்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். 234 தொகுதியிலும் அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்று குறைந்தது ஒரு 5 தொகுதியாச்சும் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறோம். எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருக்கிறது. நாளை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உட்பட பலர் முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை போயஸ் தோட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் சையது. திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய வாய்ப்பில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் இன்னும் ஓரிரு நாட்களில் சென்னை வந்து திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பார் என்றும் கூறினார். இந்த சந்திப்பின் பொழுது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தமாகவை கூட்டணியில் சேர்க்கப் போவதில்லை என திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின் ஏற்கனவே தன்னிடம் கூறியிருப்பதாகவும் இளங்கோவன் குறிப்பிட்டார். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. 2 தடவை சந்தித்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்களை 3வது முறை சந்திக்கும் போது அநேகமாக இன்றைக்கு அல்லது நாளைக்கு அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை முடிவாகிவிடும். தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இல்லை, வரவும் மாட்டார்கள். அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் சேர்க்கப் போவதில்லை.
மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. 126 தொகுதிகளை கொண்ட அஸ்ஸாம் மாநில பேரவைத் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. வரும் 4ஆம் தேதி 65 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவும், எஞ்சியுள்ள 61 தொகுதிகளில் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது. 15 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் பாரதிய ஜனதா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது. பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தில் அஸ்ஸாமின் வளர்ச்சி பற்றிய உரை முக்கிய இடத்தை பிடித்தது. 15 ஆண்டு காலமாக முதல்வராக பதவி வகித்து வரும் தருண் கோகாய் 4வது முறையாக முதல்வராக வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 65 தொகுதிகளிலும் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். और जो बोल रहा है कि हमारा डेवलपमेंट नहीं हुआ, सो आसाम का है तो काम ही नहीं हुआ, इतना डेवलपमेंट कैसे हो? आसाम का कल्चर अलग है, लेकिन यहाँ हिंदू मुसलमान का जो रिलेशन है ये दूसरा स्टेट से नहीं है। और आसाम में ये पॉलिटिक्स नहीं चलेगा, जो आरएसएस का पॉलिसी, जो हिंदुत्व ही नहीं चलेगा। மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 6 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் 18 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் மமதா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியில் மேற்கு வங்க மாநிலத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநில பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், மமதா பானர்ஜியை தோற்கடிக்கவே இடதுசாரி கட்சிகளுடன் காங்கிரஸ் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே முதல்வர் மமதா பானர்ஜி நிறைவேற்றவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ममता जी को लोगों ने सत्ता इसलिए दी कि वो कुछ काम करके दिखाए। उस पुल में 5 साल से कुछ काम नहीं हुआ, वो वही का वही पड़ा रहा। काम कौन कर रहा है? उनके पार्टी के लोग कर रहे हैं। पुल में पुल गिरता है, लोग मरते हैं। 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இறுதிக்கட்டமாக சவுதி அரேபியாவிற்கு சென்ற பொழுது ரியாதில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதற்கட்டமாக பெல்ஜியம் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு இலக்கான பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா சென்ற மோடி தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற அணு பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக சவுதி அரேபியாவிற்கு சென்ற மோடிக்கு ரியாதில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சவுதி அரசர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுதை மோடி சந்தித்தார். தீவிரவாதத்தை ஒடுக்குவது, எரிசக்தி, வர்த்தகம் ஆகிய துறைகளில் நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபிய வாழ் இந்தியா வம்சாவளியினர் இடையே மோடி உரையாற்றுகிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்கும் மெஹபூபா முஃப்தியின் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முறைப்படி மக்கள் ஜனநாயக கட்சியின் பேரவைத் தலைவராக மெஹபூபா முஃப்தி கடந்த மாதம் 24ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் என் போராவை சந்தித்த அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் பேரவைத் தலைவராகவும் துணை முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்மல் சிங் ஆளுநரை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து அந்தர்நாக் தொகுதியின் எம்பியாக பொறுப்பு வகிக்கும் மெஹபூபா முஃப்தி வரும் 4ஆம் தேதி புதிய முதல்வராக பொறுப்பேற்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. முதல்வர் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் பங்கேற்குமாறு முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவிற்கு மெஹபூபா அழைப்பு விடுத்துள்ளார். ஷிங்னாபூர் சனி பகவான் கோவிலுக்குள் நுழைய முயன்ற திருப்தி தேசாய் தலைமையிலான பெண்கள் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு முக்கிய கோவில்களில் பெண்கள் நுழைய தடை உள்ளது. அதனை எதிர்த்து வித்யாபால், நிலிமா வர்தா என்ற இருவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோவில்களுக்குள் நுழைய உரிமை உண்டு என்று நேற்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை அடுத்து இன்று திருப்தி தேசாய் தலைமையிலான பூமாதா அமைப்பினர் ஷிங்னாபூர் சனி பகவான் கோவிலுக்குள் பேரணியாக சென்று நுழைய முயன்றனர். அப்பொழுது கோவிலின் புனிதமிக்க நடுப்பகுதிக்குள் நுழைய முயன்றதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர்.
முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய திருப்தி தேசாய் இந்த முறை எங்களை யாரும் தடுக்க முடியாது என்றும் கோவிலின் மையப்பகுதிக்கு செல்லாமல் புனே திரும்ப மாட்டோம் என்றும் கூறியிருந்தார். अभी तो हम यहाँ पे बैठे हैं, पुलिस ने जो है वो विद प्रोटेक्शन हमें लेके जाना चाहिए और वैसा देवेंद्र फडणवीस ने आदेश भी देना चाहिए। वो मंदिर में ही आती है तो मंदिर में प्रवेश मिलना चाहिए, हमारी मांग है और कोर्ट ने भी सम्मान पूर्वक आदेश दिया है। हम चौथरे पे जाके ही पूना जाने वाले, नहीं तो बिल्कुल नहीं जाएंगे। பிரபல தொலைக்காட்சி நடிகை பிரதியூஷாவின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த தொலைக்காட்சி நடிகர் பிரதியூஷா பானர்ஜி பாலிகா வதோ, ஹம் ஹேனா, ஆகட் உள்ளிட்ட தொடர்களில் நடித்து வந்தார். பிரதியூஷா நேற்று மாலை அவருடைய இல்லத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிரதியூஷா தற்கொலை தொடர்பாக அவருடைய ஆண் நண்பர் ராகுல் ராஜ் சிங்கிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரதியூஷா தற்கொலை தொடர்பாக மேலோட்டமாக விசாரிக்காமல் தற்கொலைக்கான உண்மையான காரணத்தை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2வது யூனிட்டில் விரைவில் எரிபொருள் நிரப்பும் பணி. கூடன்குளம் வளாக இயக்குநர் சுந்தர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சவுதி அரேபியாவில் சிக்கித் தவிக்கும் தமிழக மீனவர்கள் 63 பேரை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ராமநாதபுரம், நாகை, கடலூர், தஞ்சாவூர், குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 63 மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபியாவிற்கு தனியார் நிறுவனம் ஒன்றினால் அழைத்துச் செல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, ஒப்பந்தப்படி மீனவர்களுக்கு தர வேண்டிய தொகையை அந்த நிறுவனம் தரவில்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் குடும்பத்துக்கு பணம் அனுப்ப முடியாமல் மீனவர்கள் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், 63 மீனவர்களின் பாஸ்போர்ட்டுகளும் அந்த நிறுவனத்தின் வசம் உள்ளதால் மீனவர்கள் நாடு திரும்ப முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 63 மீனவர்களையும் மீட்டு தாயகத்துக்கு திருப்பி அனுப்ப மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கூட்டணிக்கு தேமுதிக வராததால் திமுக நிலைகுலைந்து காணப்படுவதாக பாமக தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரான ஜி.கே. மணி கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தீவிர மதுவிலக்கு வேண்டும் என்று முதலில் கூறியது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்றும் அதே நிலைப்பாட்டை அதிமுக தவிர அனைத்து கட்சியினரும் கூறி வருவது முதற்கட்ட வெற்றியாகும் என்றும் தெரிவித்தார். தேமுதிக திமுகவோட சேருன்னு திமுக எதிர்பார்த்துட்டு இருந்தது, வரலன்னு சொன்ன உடனே இன்னைக்கு திமுகவை நிலை குலைஞ்சு போய் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களை சொல்ற அன்புமணி முதலமைச்சராக வேண்டும் என்று ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து அன்புமணி அவர்களை பொது வேட்பாளராக ஏற்று ஆதரிக்கிற சூழ்நிலை உருவாகிறது. 8 கோடி தமிழ் மக்களை ஆளும் தகுதி விஜயகாந்துக்கு இல்லை என்று பச்சை தமிழகம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பச்சை தமிழகம் கட்சியின் சார்பில் ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் தாம் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். விஜயகாந்த் தேமுதிக கூட்டணி என்று அறிவித்திருப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. விஜயகாந்தை தமிழக முதல்வராக எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, 8 கோடி மக்களை ஆள்வதற்கு சில அடிப்படை தகுதிகள் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவரை நிச்சயமாக தமிழக முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 15 பேரவை தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக கொங்கு நாடு ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜி.கே. நாகராஜ் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த ஓராண்டாக சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் என்று பாமக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். எனவே பாமகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக நாங்கள் ஏற்கனவே அதை முடிவு செய்திருக்கின்றோம். அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது அடுத்த வாரம் நடைபெறுகின்ற எங்களுடைய செயற்குழுவிலே முடிவு செய்யப்பட்டு அந்த தொகுதிகள் அறிவிக்கப்படும்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2வது யூனிட்டில் இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் எரிபொருள் நிரப்பும் பணிகள் தொடங்க இருப்பதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அனல் மின் நிலையத்தின் 1வது யூனிட்டில் இதுவரை 722 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் நாள்தோறும் 972 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாவதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் யூனிட் நம்பர் 2க்கு வந்து இன்னும் அந்த அணு உலைக்கான எரிபொருள் நிரப்புறதுக்கான அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதம் நாங்கள் எரிபொருள் நிரப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது தொடர்ந்து ஒரு மாதம் அதுக்கு அந்த எரிபொருள் நிரப்பி ஒரு மாதத்துக்கு அப்புறம் மின் உற்பத்தி தொடரும். தேனி மாவட்டத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் கல்லூரி மாணவனின் கைவிரல்கள் துண்டிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஏத்தக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவரான அருண்குமார் என்பவர் மலடிவாரத்தில் உள்ள தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அங்கு மரத்தின் அடியில் கிடந்த பந்து போன்ற பொருளை எடுத்து பார்த்த பொழுது வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் அவரது 2 கைகளிலும் விரல்கள் துண்டிக்கப்பட்டன. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் புதியதாக சுரங்கப்பாதை ஒன்று தென்பட்டதால் அரசு அலுவலர்கள் மற்றும் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டை தற்பொழுது தமிழக தலைமைச் செயலகமாகவும் சட்டமன்ற பேரவையாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் அமைந்துள்ள அகழிகளுடன் 3 சுரங்கப்பாதையும் அமைந்திருப்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. தலைமைச் செயலகத்தின் நுழைவுவாயில் அருகே ஒரு சுரங்கப்பாதையின் வழி அமைந்திருப்பதை யாரும் அறிந்திடாத வகையில் மரப்பலகைகளால் மூடப்பட்டிருந்தது. இதன் மேல் சுண்ணாம்பு பூசப்பட்டு சுவர் போலவே காட்சியளித்து வந்த நிலையில் இந்த மரப்பலகை இன்று திடீரென்று உடைந்ததால் சுரங்க வழித்தடம் இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. பல ஆண்டுகளாக இந்த வழியாக வந்து செல்லும் பலரும் இந்த சுரங்கப்பாதை திடீரென தெரிந்ததால் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பாதுகாப்பு கருதி சுரங்க வழித்தடத்தை காவல்துறையினர் மீண்டும் அடைத்துள்ளனர். 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பரிசல் ஓட்டிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி இல்லாமல் ஏமாற்றத்துடன் சென்றனர். முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஒகேனக்கலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த ஆண்டு சென்னையில் இருந்து ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வந்த 6 பேர் பரிசல் கவிழ்ந்த விபத்தில் நீரில் மூழ்கி பலியானார்கள். இதனையடுத்து ஒரு பரிசலில் 4 பேருக்கு மேல் அனுமதி இல்லை, 350 கிலோ எடைக்கு மேல் பரிசலில் ஏற்ற தடை என பல்வேறு நிபந்தனைகளை மாவட்ட நிர்வாகம் விதித்தது. இதனையடுத்து 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பரிசல் ஓட்டிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி இல்லாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எங்களுடைய கோரிக்கை ஒன்று கூட அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்கறனுடைய நெருக்கடியான நிபந்தனைகளுக்கு தான் நான் உட்படணும் அப்படின்னு எங்களை வளகாயப்படுத்துறாங்க. அந்த வளகடாயத்துக்கு எங்களால் முடியாதுங்க ஐயா. இருக்கிற நிபந்தனைகளை தளர்த்தணும். அப்படின்னா எங்களுக்கு 11 அம்ச கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றினா மட்டும் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்களால் இருக்க முடியும். படகு சவாரி போகலான்றப்ப பார்த்தோம். படகு சவாரியில் வந்து எந்த ஒரு படகுமே ரன் ஆகலை. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மாதிரி வந்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் தொங்கு பாலத்தை தாண்டி இயற்கை அழகை ரசிக்கலாம் அப்படின்னுக்காண்டி வந்தோம். அந்த இயற்கை அழகை ரசிக்க முடியாது வந்து பெருத்த ஏமாற்றத்தோட தான் நாங்கள் திரும்பி பெங்களூருக்கு போகிறோம். கிருஷ்ணகிரி அருகே 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த வாமனர் கோட்டுருவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள அக்ரஹாரம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலின் பின்புறம் தோட்டிக்குண்டு பாறையின் மீது கீரல் ஓவியம் கண்டறியப்பட்டது. அதனை அருங்காட்சியக காப்பாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து வாமனர் உருவம் கண்டறியப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த கோட்டுருவம் 200 ஆண்டு கால பழமை வாய்ந்தது என தெரிய வந்துள்ளது. இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கிறத வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மின் வாரிய ஊழியர் ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட தகவல் சொன்னார். உடனடியாக நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம். ஆய்வு செஞ்சு பார்த்ததில் வந்து இது சுமார் வந்து ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு ஓவியமாக இருக்குது. இது மாதிரியான இடங்களை வந்து பொதுமக்கள் வந்து பேர் எழுதுறது, இது மாதிரியான படம் வரைகிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நம்முடைய பழங்காலத்து பண்பாடு கலாச்சாரமெல்லாம் வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்குது. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக வரிந்து கட்டிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளின் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று சேலம் மாவட்டம் ஏற்காடு தனி சட்டப்பேரவை தொகுதி.
சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள கோடைகால வசிப்பிடம், ஏழைகளின் உதகை என்று அழைக்கப்படும் பெருமை, மலைவாழ் மக்களுக்கான தனித்தொகுதி என்ற பல்வேறு சிறப்புகளை உடையது ஏற்காடு தனித்தொகுதி. மலையில் அமைந்துள்ள ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் உள்ள வாழப்பாடி மற்றும் அயோத்தியாபட்டினம் ஒன்றியங்களை உள்ளடக்கிய பரப்பளவில் மிகப்பெரிய தொகுதி ஏற்காடு. ஏற்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 9 ஊராட்சிகளில் 65 மலை கிராமங்கள் இருக்கின்றன. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களே முதன்மையானதாக இருக்கும் ஏற்காடு தொகுதியில் அதிக அளவில் காஃபி விளைகிறது. ஏற்காடு தொகுதியை அதிக முறை அதிமுகவே கைப்பற்றியுள்ளது. 7 முறை அதிமுக, 4 முறை திமுக, 3 முறை காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வெற்றி கொண்டுள்ளன. தொகுதியின் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் பே. சரோஜா. 2011 தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமாள் இறந்ததை தொடர்ந்து 2013 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவரது மனைவியான சரோஜா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட சரோஜா 1,42,771 வாக்குகளும், எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் மாறன் 64,655 வாக்குகளும் பெற்றனர். ஏற்காடு தனித்தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,58,758. இதில் ஆண்கள் 1,28,36 பேர், பெண்கள் 1,30,708 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 14 பேர். சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் பல கடந்தும் ஏற்காடு தொகுதியில் உள்ள பல மலை கிராமங்கள் இன்னும் முறையான சாலை வசதியின்றியே காணப்படுகிறது. தொகுதியில் உள்ள ஏரிகள் முறையாக பராமரிக்கப்படாததுடன் மணல் திருட்டும் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் தொகுதி மக்கள் ஏரி தண்ணீரை முறைகேடாக திருடி தனியார் விற்பனை செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். விளைகின்ற விளைபொருட்களை வெளியே கொண்டு செல்ல இயலவில்லை. படிப்பு வசதி சரியாக குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலைமை. ஏரியை சுற்றிலும் கட்டிடங்கள் கட்டக்கூடாது. ஏரி தண்ணீரை திருட்டுத்தனமாக எடுத்து இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினரான சரோஜா தேர்தலுக்கு பின் தொகுதிக்குள் வரவில்லை என்றும் அவரை சந்திப்பது அரிதாக உள்ளதாகவும் தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயத்திற்கு தேவையான இலவச மின் இணைப்பு கேட்டு 5 ஆண்டுகள் காத்திருந்ததுதான் மிச்சம் எனும் விவசாயிகள் குடிநீருக்கும் அலைக்கழிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு, இந்த தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் எவ்வளோ தூரம் அவரை கேட்டோம். அவர் அதை மறுபடியும் அந்த ஓட்டு கேட்க வந்ததை தவிர அடுத்த டைம் இந்த பக்கமே நாங்கள் இன்னும் அவரை பார்க்கவே முடியல. விவசாயத்துக்காக நாங்கள் 5 வருஷம் ஆகுது, அந்த சர்வீஸ் இன்னும் கொடுக்கல. அந்த சர்வீஸ் 5 வருஷமாக ஏஐ ரூமுக்கு போகிறது, ஏடி ரூமுக்கு போகிறது, ஈக்கு போகிறது, இப்படியே நடந்து நாங்கள் களைச்சே போயிட்டோம். தொகுதி முழுவதும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் அதிகம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யார் வந்தாலுமே ஏற்காடு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது. சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துகிற திட்டம் எதுவுமே கிடையாது. ரியல் எஸ்டேட் மட்டும் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் வளர்கிற காரணத்தினால இங்கே இயற்கை சூழல் ரொம்ப மாசடைஞ்சிருக்குது. அதனால் வர சுற்றுலா பயணிகள்லாம் வெறுத்து போய் திரும்ப போயிடுறாங்க. தொகுதி மக்களின் குறைகள் தீர்க்கப்படாதது போன்றே ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாமலேயே இருக்கின்றன. ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பில் ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளும் தற்போது ஏற்காட்டை தவிர்க்கும் மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், நல்லா இருந்தது. இப்போ எப்படின்னா சுற்றுப்புறம் நல்லா இல்லை. பிளேஸும் அந்தளவுக்கு போனால் அந்த இடத்துல நல்ல பராமரிப்பு கிடையாது. கசடுகள், இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்குது, சுத்தம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்குது. இங்கேருந்து 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ 2-4 வருஷமும் நல்லாவே இல்லை. இதுவரை கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்றாலும் தேங்காய் கொள்முதல் மையம், மானிய விலையில் தேங்காய் உரிக்கும் எந்திரம், பாக்கு விலை நிர்ணயம், மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி வீணாக கடலில் கலக்கும் நீரை கால்வாய் மூலம் வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம் பகுதிகளுக்கு திருப்பி விவசாயம் செழிக்க செய்வது போன்ற பழைய நீண்டகால கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியுள்ளனர் ஏற்காடு தொகுதி மக்கள். ஏழைகளின் ஊட்டி என்ற சொல்லப்படும் ஏற்காட்டை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லாதால் ஆர்வத்தோடு வரும் பெரும் சுற்றுலா பயணிகளும் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக மலைக்கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை எதிர்நோக்கிய காத்திருக்கின்றனர் இந்த பகுதி பொதுமக்கள். ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேந்த செய்திகளுக்காக TS நடராஜன். 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து வெற்றி பெற முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ஹைட்ரஜன் குண்டு சோதனையை வடகொரியா நடத்தியதால் அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் பல்வேறு ஏவுகணை சோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் குறைந்த தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதாக வடகொரியா அறிவித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்த சோதனைகளை நேரில் பார்வையிட்டதாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. கிழக்கு கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சோதனையால் தென்கொரிய கடற்கரை பகுதியில் GPS கருவிகள் செயலிழந்தன. இதனையடுத்து வடகொரியா மீது கடுமையான தடைகளை விதிக்குமாறு தென்கொரியா வலியுறுத்தியுள்ளது. நாளை நடைபெறவிருக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே அதிகரித்து காணப்படுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி மும்பையில் உள்ள வான்கடே திடலில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியாவை எதிர்த்து விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. முந்தைய அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணியை எதிர்த்து நாளைய இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவு மோத உள்ளது. இரு அணிகளின் வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி எது என்பதில் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. நாளைய இறுதிப் போட்டியில் இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அந்த அணி 2வது முறையாக உலக கோப்பையை வென்று சாதனை படைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக வரும் 7ஆம் தேதி ஆலோசனை. தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வரவுள்ளதாக ராஜேஷ் லக்கானி தகவல். முதல்வர் ஜெயலலிதாவுடன் 6 கட்சி தலைவர்கள் சந்திப்பு. பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தமாக சேருமா? EVKS இளங்கோவன் மறுப்பு. திரிணாமுல் ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் முன்னேற்றமில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.